ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம். சமையல் வந்து செய்யணும். காய் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு இருக்குது, வாழைப்பூ இருக்குது. ரெண்டுமே வந்து கூட்டு பண்ணிவிட்டு ரசம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அவனை வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காய் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருவேன். அந்த மாதிரி பார்ப்போன்னா வந்து அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படியே மாவும் நைட்டு வச்ச வந்து சாம்பார் இருக்குது, அது ரெண்டுமே வெளியே வச்சுட்டோன்னா சில்னஸ் கொஞ்சம் போனதுக்கப்புறமா வந்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டுக்கும் வந்து வாழைப்பூக்கும் வந்து கடலப்பருப்பு எல்லாமே ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து வெங்காயம் தக்காளியெலாம் வந்து கட் பண்ணி போடணும். அதுதான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். வாழைத்தண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், ஒரு தக்காளி வந்து போட்டேன். கடலப்பருப்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா ஊறட்டும். இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, நீர் சத்தும் கூட. இந்த மாதிரி நார் வந்து நிறைய வரும், உடம்புக்கு நல்லது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து சாப்பிடுவோம் கண்டிப்பாக. நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் வந்து நல்லா வந்து வேகும். சைடில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாழைப்பூ வந்து நான் வந்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நைட்டே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கணும், இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம காலைல எழுந்தோடனே அப்படியே செஞ்சுக்கலாம். என்னால் வந்து கட் பண்ணி வைக்க முடியல, க்ளீன் பண்ணி மட்டும்தான் வச்சேன். நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா வந்து அப்படியே டக்கு டக்குன்னு நம்ம பார்க்கணும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு வாழைத்தண்டுக்கு. நம்ம வந்து இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து வச்சிடலாம். ஒரு 4 விசில் வந்தால் போதும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வாழைத்தண்டை போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வந்து வெந்துட்டுருக்கு, வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காரக்குழம்புக்கும் வந்து நல்லாயிருக்கும், ரசத்துக்கும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு போட்டிருக்கேன், அப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாமே போட்டு ரொம்ப வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சோன்னா ரசம் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாமே போட்டு தக்காளி போட்டு எல்லாமே வந்து நான் மசித்து அதுக்கப்புறமா தான் வச்சு தாளித்து போட்டு அப்புறமா தான் வைப்பேன் ரசம் நான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் வந்து வெந்துருச்சு, அதை வந்து வடிச்சிடலாம். கடகடன்னு போயின்ட்டுருக்கு. 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் அப்படியே ஓடிடுச்சா, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் திறந்தோடனே பரபரன்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதனால் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே தாளிச்சிட்டு பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எல்லாமே கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த தண்ணி வந்து சுண்டின வந்து இறக்கிட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதான், நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் மாற்றி இதை ஓரமாக வச்சுட்டோம்னா இது வேலை வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டும் ரசமும் வச்சுட்டா வந்து வேலை முடிஞ்சுது. ரசமும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் செஞ்சா. இவன் வேறு எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். இவனை எழுப்பி ரொம்ப இதுவாகிடுச்சு. எந்திரிக்கவே மாட்டான், லீவ் விட்டதுனால ரொம்பவே இதுவாகிடுச்சு. சரி இவனை எழுப்பி அமுச்சிட்டேன் ஒரு வழியாக. சரி இவன் குளிச்சுட்டு வரணும், வந்ததுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிருக்கேன் இப்போ தான் அவனை. சரி குளிப்பாட்டிட்டு வந்து நம்ம ஊற்றுறதுக்கு டைம் ஆகிடும், சூடாக வர இருக்கும். நம்ம ஊற்றி வச்சுட்டு போய் குளிப்பாட்டிட்டோம்னா வந்து ஈஸியாக இருக்கும். வந்து அப்படியே நம்ம வந்து அவனை வந்து ஊட்டிடலாம். அதனால் தோசையும் வந்து சுட ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து அவனுக்கு பேக் பண்ணணும். பேக் பண்ணிகிட்ருக்கேன் அவனுக்கு. அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் போட்டு அதுலேயே வந்து ரசம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் நான். அப்போ வந்து அவன் ஈஸியாக சாப்பிட்ருவான். சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தான் வந்து கொடுத்துருக்கேன். வாழைப்பூ வந்து மத்தியானமாக வந்ததுக்கப்புறமா நான் ஊட்டி விடுவேன், சாப்பிட்ருவான். அவனே தான் வந்து சாப்பிட்ருவான் மத்தியானத்தில். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அவன் அழகாக சாப்பிட்ருவான். எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன்.
ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வைக்கணும், அப்புறமா வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து காஞ்சிருச்சு. அவனுக்கு போகிறதுக்கே சுத்தமாக மனசே இல்லை. பாருங்கள் எப்படி நிற்கிறான்னு, அழுது 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 அப்படியே நிற்கிறான். சரி நம்ம கொஞ்சம் தயங்கினாலும் அவன் தயங்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம கம்முன்னு அவனை எது சொன்னாலும் காரணம் வாங்காமல் கம்முன்னு நம்ம போனால்தான் அவனும் வந்து கம்முன்னு போவான். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், ட்ரெஸ் கிஸ் எல்லாமே குளிப்பாட்டி ஒரு வழியாக கூட்டின்னு வந்தாச்சு. எப்படி இருக்கான்னு பாருங்கள். தோசையை வந்து ஊட்டிகிட்ருக்கேன் நான். அவர் இப்போ டிவி பார்த்துருந்தா சாப்பிடுவார். இப்போ எப்படியோ ஒரு வழியாக அமுச்சு விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம வேலைன்னா துணி வந்து திருப்பி எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போடணும். இது வந்து போட்டு நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய வேலை முடிஞ்சு. நம்ம எல்லா வேலையும் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து துவச்சி வந்து முடிச்சிடும். நமக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம மற்ற வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து துணியை வந்து பொறுமையாக காய வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினை வந்து போட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இது வந்து கைக்கு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு கையில் வந்து நிறைய சதை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து கைக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த 2024 வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ்லாம் இறங்கலை, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கைக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். கையும் எனக்கு இடுப்பு மட்டும்தான் குறையணும். அதனால் சரி இது ரெண்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுவும் பண்ணிகிட்ருக்கேன். பேக் சைடு எல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு விடாமல் பண்ணணும். 10 கூட பண்ண முடியலங்க, அதுக்குள்ளே செம்மையாக வலிக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வந்து அப்படியே விட்டாச்சு பண்ணாமல். அதனால் உடம்பும் வந்து வளையவே மாட்டேங்குது சுத்தமாக. இருந்தாலும் நம்ம வந்து வளைய வச்சுருவோம், வைப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு குறையிறதுக்காக வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். எதுவுமே வந்து சுத்தமாக முடியல, இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 15 பண்ணுவேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசனம் வந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கேன். அது தலை வந்து பார்த்திங்கன்னா கீழே முட்டவே இல்லை, சுத்தமாக என்னால் முடியல. சரி விட்டுட்டேன் நான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிறுலாம் வந்து தொப்பை குறையிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவேன் நான். இது நல்லா அப்படியே அந்த இழுக்கிறது வந்து நல்லா தெரியும். நம்ம இப்படி பண்ணுறப்ப வயிறு அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 2 எக்ஸசைஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். இதெல்லாம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து கஷ்டமாக இருக்குது. இதுவும் வந்து பண்ணவே முடியல, மூச்செல்லாம் இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் நம்ம கண்டினியூஸாக பண்ணோன்னா வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு. செம்ம ஸ்வெட்டிங்க, எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டானால் நல்லது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்டுருக்கேன். எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன வீடியோனா அப்படின்னா குக் பண்ணுறது போடலான்னு இருக்கேன். அப்புறம் டெய்லி விலாகு, சண்டே விலாக் போடலான்னு இருக்கேன். அப்புறம் எங்கேயாவது வெளில போனால் ட்ராவல் விலாகு அந்த மாதிரிலாம் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.